ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். டியூஸ்டே மார்னிங் 5:30க்கெலாம் எந்திரிச்சாச்சு. நைட்டு வந்து துணியெல்லாம் மடிக்க முடியாமல் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு அதை மடித்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடித்தா தான் நம்மளோட மைண்டு சுறுசுறுப்பாகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நைட்டு இட்லி வந்து நிறையா மீந்துருச்சு. அதை உப்புமா தாளிக்க போகிறேன். காலை டிஃபன் இன்னைக்கு பாப்பாவுக்கு இதுதான், சூரிய வம்சம் இட்லி. நம்ம சமைக்கிறத விட இந்த சமையல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் தக்காளி நான் கட் பண்ணுறோம் பாருங்க, அதுதாங்க பெரிய வேலையாக இருக்குது. வெங்காயம் கட் பண்ணணும், தக்காளி கட் பண்ணணும், பச்சை மிளகாய் கட் பண்ணணும். இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கூட நமக்குலாம் ஆள் இல்லை. இன்னைக்கு 7:30 ஆயிடுச்சு. இன்னும் நான் டிஃபன் பண்ணல. பாப்பாக்கு ரெடி ஆயிட்டாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல. எங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து 1 hour ஆகும். கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புனா தான் ஆஃபீஸை வந்து அந்த டைமுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். அதனாலவே கொஞ்சம் பரபரன்னு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆண்கள் வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க, என்ன நீங்கள் வந்து லேடிஸ்ன்னு சொல்லிக்கிறீங்க, எங்களை மாதிரி உங்களால் வேலை செய்ய முடியுமா, எங்களை மாதிரி நிர்வாகம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஒரு நாளைக்கு அவங்கள வந்து வெங்காயம் பூண்டு உரிக்க சொன்னால் போதும், ஐயோ இந்த வேலையில் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் நாம் மட்டும் அசால்ட்டாக அந்த வேலையெல்லாம் ரெகுலராக செய்கிறோம். ஒரு நாளைக்கு 3 நேரமும் செய்கிறோம். இதுக்கெல்லாம் நம்மளை பாராட்டவா செய்கிறாங்க? நம்ம கடமைக்கு நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. கடமையும் நேரம் தவறாமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். டேய், இப்போ 2 பேரும் காலையிலே வந்து கிச்சனில் நின்னா நான் எப்படி வேலை செய்கிறது? சோட்டோ, சோனா, 2 பேர் கிச்சனில் என்னடா வேலை உங்களுக்கு? இல்லை போங்கடா. காலையில் அக்கா சாப்பாடு வச்சால, எல்லாம் போங்கடி செல்லக்குட்டி. அம்மா அவசரமாக நடப்பே வச்சு மிதிச்சிருவேன். போங்க வெளியில், வெளில வா, போ போ. சரி போ, நான் வரேன், போ. பா, போய் பாடு, போய் பாடு. இப்போ என்ன வேணும் உங்கள் 2 பேருக்கும்? சமையல் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து கிச்சனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாமே அது பாத்திரத்தில் வந்து கொட்டி வச்சாச்சு. சமீபத்தில் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் கேட்ட மாதிரி, தோசை மட்டுமே எத்தனையோ லட்சத்தில் நான் சுட்டு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. இத்தனை தோசை இந்தந்த நேரத்தில் இத்தனை தோசை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன், இத்தனை வருஷமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்ட்டு. அந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும் ஆயிடுச்சு. காலையிலையும் செய்யணும், மத்தியானம் செய்யணும், நைட்டும் செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். பிள்ளைங்களுக்கெலாம் வந்து வயிறு புண்ணாகவே இருக்குது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு வாரமாக. அதனால் இன்றைக்கி மணத்தக்காளி சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மணத்தக்காளி சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் இட்லி உப்புமா கிளறி பாப்பா கொடுத்து விட்டாச்சு. இது மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபீஸ் போகும்போது பாப்பாவுக்கு லஞ்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பொறுமையாகவே தான் கொஞ்சம் இன்றைக்கி செய்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பதட்டமாகவே ஆயிடுச்சு. எனக்குமே இன்றைக்கி நேரம் ஆயிருமோ அப்படின்னு தோணிருச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பட்டாணி மசாலா செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நைட்டே பட்டாணி ஊற வச்சாச்சு. ஈவினிங் வந்து அவங்க ஸ்கூலுக்கு முடிஞ்சு வரத்துக்கு 6 o'clock ஆயிரும். அவங்க 4:30 மணிக்கு பிரேக் விடுவாங்க. அப்போது வந்து ஈவினிங் கொடுத்து விட்றதுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் கம்பல்சரி வந்து ஈவினிங்கில் அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும். இடையில வந்து 2-3 நாளாக ரெடி பண்ணி கொடுக்க முடியாமல் ஆகி போயிடுச்சு. அதனால் வெறும் ஜூஸ் மட்டும் கொடுத்து விட்டுட்ருந்தேன். பேக்கரியில் வாங்கின ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தேன். இன்றைக்கி கம்பல்சரி மிஸ்ஸு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, ஸ்நாக்ஸே வரதில்லை பயிறு வகைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால் இன்றைக்கி நான் அதை செஞ்சு கொடுத்தாச்சு. வெண்டைக்காய் பொரியல் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். பட்டாணி வந்து மசாலா தாளித்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிம்பாங்க. அதனால் பட்டாணி வந்து நிறையாவே ஊற வச்சு கொடுத்துருந்தேன். அது வந்து சும்மா தாளித்தா பத்தாது, அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி மசாலா மாதிரி பீச்சில் கிடைக்கிற மாதிரி சுண்டல் ரெடி பண்ணி கொடுக்கணும்பாங்க. அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எப்போதும் கொடுக்குறது. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணுன்னா கமெண்டில் போடுங்க, ரெசிப்பியாக ஷேர் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து கார்ன் போட்டு காயெல்லாம் போட்டு எனக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிச்சு. சரி, நான் அவளுக்காக வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் பிரியாணியும் செஞ்சு. அதனால் எனக்குமே சரி செஞ்சிடலாம், காய் எல்லாமே இருந்தது, செஞ்சிடலான்னு சொல்லிட்டு டபக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக சின்ன பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு பண்ணது பிரியாணி, 21 அக்டோபரில் பண்ணது. இன்றைக்கும் அவங்க தான் ஞாபகப்படுத்தி எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டாங்க. சரிண்டு அவசர அவசரமாக அதுக்கப்புறம் எல்லா காயும் ரெடி பண்ணி தாளிக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் எனக்கு என்னமோ பிரியாணி பிடிக்காதுங்க. இந்த ஒன்றை சாப்பாடே எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. குழம்பு, ரசம், கூட்டு பொரியல்னு சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ரைஸில் எனக்கு பிடிக்காது. வேறு வழி இல்லை, பசங்க ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்காக கண்டிப்பாக செஞ்சு தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரைஸ் செய்கிறப்பெல்லாம் செய்வேன். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு வந்து ரெகுலராக எனக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க. எனக்கு வந்து வியூஸ் வந்து அவ்வளோவா போகலை, இருந்தாலும் எனக்காக ஒரு ஆள் வியூஸ் ஓப்பன் பண்ணி எனக்கு வீடியோ பார்த்தா கூட அந்த ஒரு ஆளுக்காக நான் வீடியோ போடுவேன். கண்டிப்பாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து எட்டிய தூரத்தை எட்டி பிடிச்சிருவேன்னு நான் நம்புகிறேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னு, குறைகள் சொல்லணும் அப்படின்னா தாராளமாக கமெண்டில் தெரியப்படுத்தலாம். என்னோடய தவறை வந்து நான் திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆதரவை மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு, ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்னோடய வண்டியை வந்து சர்வீஸ் கொடுக்க வேண்டியது 10 நாளாக தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு இன்றைக்கி பஸ்லேயே நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஐ திங்க் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே. 2 நாளைக்கு நான் ஆஃபீஸுக்கு வந்து பஸ்ஸில் தான் போகணும். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்.